ஹாய், வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிரியாணி ரெசிபி. அதுவும் ஃபிஷ் பிரியாணி. அதுவும் 2 கிலோ அளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள 2 பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள், வாழை இலையில் ஃபிஷ் பிரியாணி ப்ளஸ் வெள்ளரிக்காய் அண்டு கத்திரிக்காய் பச்சடி செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் மீனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபிஷ் பிரியாணிக்கு மீனை தனியாக பொரிச்சு எடுக்கணும். அதோடு நம்ம சேர்க்க முடியாது, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். நான் 2 கிலோ அளவுக்கு செய்கிறனால 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துக்கணும், தாராளமாக இருக்கும். மீனை ஃபுல்லாக நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் ஏலக்காய் பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த வைக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணிடலாம். நம்ம வடித்து கொட்டுறதுனால நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது. இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இதில் நம்ம கொஞ்சமாக பவுட்ரு சேர்க்க போகிறோம். அது என்ன பவுட்ருனால் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் மிளகும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 2 கிலோ பிரியாணிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணினாலே இஞ்சி பூண்டு தாங்க. அதுக்கான நம்ம வேறு எந்த பவுடரும் சேர்க்க போகிறது இல்லை. அதனால் வெறும் இஞ்சி பூண்டை மட்டும் தான் நம்ம போட போகிறோம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடணும், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. அடுத்தது நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பொரிச்சு இதை தனியாக நம்ம கீழே இறக்கி வச்சிடணுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபிஷ் பிரியாணி ரெடி பண்ணுறனால, அது தம் பிரியாணி ரெடி பண்ணுறனால நம்மளுக்கு இந்த ப்ரொசீஜரு. இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் மிளகு, அப்புறம் 3 காஞ்ச மிளகாய், இது 3த்தையும் நல்லா ஒரு சின்ன சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம பவுடராக நுணுக்கிக்க போகிறோம். ஏன்னா இது இந்த பவுட்ரு தான் நம்ம ஃபிஷ் பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். அது கடைசியால் தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இது சேர்க்கணுன்னு விருப்பம்னா சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தண்ணி இதை உலைய வைக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம பிரிஞ்சி இலையும் ஏலக்காவும் பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சோப்பாடு நல்லா வெந்து வரைச்ச நம்ம இது நல்ல ஒரு ஸ்மெல்லு, நல்ல வாசம் இருக்கும். அதனால் நம்ம இது சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சூடான பிறகு நீங்கள் சாப்பாட்டை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாகிற வரையும் தான் அரிசி ஊற வைக்கணும், பாஸ்மதி ரைஸாக இருந்தால். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு செம்மையான டேஸ்டியான ஒரு பிரியாணி கிடைக்கும். அது ஃபிஷ் பிரியாணி. எல்லாேருக்கும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். ஒரு சேஞ்சுக்காக நீங்கள் ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து போட்டு நல்லா இது பண்ணிடலாம். நல்லா 2லேருந்து 3 அலசி தண்ணியை இது பண்ணிட்டு அடுத்தது நம்ம இது பண்ணிக்கலாம்.
பாருங்கள். இப்போ நம்ம சாப்பாடை போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் அரிசியை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு கரெக்டான பக்குவத்தில், அதாவது அரை வேக்காட்டில் வெந்திருக்கணும். ரொம்ப வெந்திருக்கக்கூடாது, இல்லைன்னா குழஞ்சிரும். அரை வேக்காடு வெந்தால் போதும். அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம தம்மில் வைக்க போகிறோம். அதாவது தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவி, அதை வெங்காயம் தக்காளி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கடைசியாக நம்ம இறக்கி தான் ஃபிஷ்ஷை போடணும். ஃபிஷ்ஷை போட்டு ஒரு பெரட்டுனா போதும். ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சு கிளறக்கூடாது, எல்லா மீனும் அப்படியே உடஞ்சிரும். ஃபஸ்ட்டு லேயர் வந்து இந்த மீன் கிரேவியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். லேயராக போட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் எடுக்கையில் நல்லாயிருக்கும். பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வடித்து வச்சுருக்க ரைஸை வந்து அது மேலே சேர்த்துக்கலாம், நல்ல சூடான ரைஸை. இப்போ அடுத்த லேயர் வந்து ஃபிஷ்ஷு, அந்த கிரேவி. ஃபஸ்ட்டு ஃபிஷ் கிரேவி, அப்புறம் சாப்பாடு, மறுபடியும் ஃபிஷ் கிரேவி, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் ஃபிஷ் கிரேவி. இப்படியே நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லேயராக நல்லா வரும். ஏன்னா நம்ம இதில் வந்து சரி தண்ணிக்கு வைக்கலை, நம்ம வந்து தம் பிரியாணி நல்லா வடித்து கொட்டுறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா கோழினா ஒன்றுமே ஆகாது. ஸோ மீன்னா உடஞ்சிச்சின்னா ஃபுல்லாக செதறி போய் மீனாக இருக்கும், அங்கங்கே நல்லா இருக்காது, ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா மீன் உடையாது, சாப்பாடும் நல்லா குழையாமல் நல்லா பிரியாணி கிடக்கட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து அதாவது போட்டு கிளறையில் நான் உங்களுக்கு வீடியோ காட்டலை. நம்ம எப்போ பண்ணோன்னா, நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணோம்ல, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ரெடி பண்ணோம்ல, அப்போ நான் இறக்கி வைக்க சொல்லும்போது அப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷை போட்டு ஒரு பிரட்டினேன், அவ்வளோதான். அடுப்பில் வச்சு கூட பிரட்டலை, நான் கீழேயே இறக்கி வச்சு நல்லா பிரட்டிட்டேன், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறனால நம்ம ஃபுட் கலர் நம்மளுக்கு தேவைப்படாது. பாருங்கள். இப்போ நம்ம மீனை போட்டாச்சு. அங்கங்கே கிரேவி இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டாக ஊற்றி விட்டுருங்க, அந்த ஒயிட் கலர் ரைஸ் தெரியாத அளவுக்கு. ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, மறக்கவே மாட்டாங்க. அடிக்கடி ஃபிஷ் பிரியாணி தான் கேட்பாங்க. ஏன்னா ஃபிஷ்க்கு உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு வந்து செட் ஆகாது. கறி வந்து அந்த அளவுக்கு நல்லதும் இல்லை, கொழுப்பு. அதனால் நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஃபிஷ் பிரியாணினாலே வஞ்சிரம், இந்த முள் இல்லாத மீன் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா முள்ளுள்ள மீன் வந்து பிரியாணிக்கு செட்டே ஆகாது. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக புதினா மல்லி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், மிளகு, அந்த பொடியை லாஸ்ட்டாக தான் நம்ம தூவுறோம். பாருங்கள், அடிக்கடி நம்ம தூவ போகிறதில்ல, லாஸ்ட்டாக அந்த லேயருக்கு மேலே அப்படியே நம்ம தூவ போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சாப்பாடை நம்ம ரெடி பண்ணி இது பண்ணிடலாம். மீன் கிரேவி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது சாதத்தை வந்து அப்படியே ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது. பக்குவமாக வடிக்கணும், அவ்வளோதான். ஒரு அரை வேக்காட்டில் வச்சாலும் நீங்கள் போதும், ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம திருப்பி தம்மில் போடுறதுனால சீக்கிரமாக நல்லா வெந்துடும். அதனால் அரை வேக்காட்டில் வடிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த கிரேவி எடுத்து மேலே ஊற்றிடலாம். ஏன் நம்ம இப்படி லேயராக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தம்மில் வைக்கிறனால கரெக்டான இதில் நல்லா வெந்து வந்துடும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இல்லை கலந்து நம்ம வச்சோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும், ஒரு பக்கம் வெள்ளாயாகவும் ஒரு பக்கம் கலராகவும் இருக்கும். நம்ம இப்படி பண்ணுறதுனால எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலராக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா கிரேவியும் நம்ம மேலே ஊற்றி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நம்ம இதில் ஊற்றியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக நம்ம சாப்பாடு வச்சுருக்கோம், அதை நம்ம மேலே போட போகிறோம். ஏன்னா இந்த கிரேவியோடு நம்ம இது பண்ண முடியாது,
கொஞ்சமாக சாதத்தை மட்டும் லாஸ்ட்டாக மேலே மட்டும் சாதம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அது கொஞ்சமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டு அப்படியே லேசாக நல்லா கிளறி விட்டுட்டு இதில் மேலாப்பில் மல்லி இலையும் அந்த நம்ம அரைச்சி வச்ச பவுடருக்குள்ள லேசாக அந்த பவுடரையும் அப்படியே தூவி விட்டு அப்புறம் நெய்யை ஊற்றி விட்டால் சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மல்லி இலையை அங்கங்கே தூவிக்கலாம். ரொம்பலாம் போடாதீங்க, ரொம்ப குப்பையாலாம் இருக்கக்கூடாது. சும்மா அங்கங்கே போட்டு கரெக்டாக நம்ம வந்து முடி தூக்கி மேலே வச்சிடலாம். பாருங்கள், செம்ம டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சில் நீங்கள் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் பிரியாணி இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நீங்கள் விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எந்த ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் ஃபிஷ் பிரியாணி தான் கேட்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் இன்ச் பை இன்ச்சு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்து நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே தம் பிரியாணியில் லாஸ்ட்டாக நெய் சேர்க்குறது தாங்க இதில் ஹைலைட்டு. அப்போ தான் நல்ல ஸ்மெல் நல்லா வாசமாக இருக்கும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நெய்யை வந்து அங்கங்கே தூவி விட்டு கடைசியில் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்டில் நெய் வந்து அப்படியே இலக்கம் கொடுத்து நல்லா ஸ்மெல்லாக நல்லா வாசமாக வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே சேர்க்க வேணாம். அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி. பாருங்கள், இப்போ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.